10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். நான் கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்கள். let x equal to 468 determine whether the relations are x f of x belongs to capital X, f of x equal to x square plus 1 is a function from capital X to naturals number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு போகலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸுக்கு நம்ம சம் போட்டுக்குவோம். f of x equal to x square plus 1. நல்லா பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸு கமா ஒய்ன்னு இருந்திருக்கும். நான் எழுதும்போது இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சம்லாம் பார்த்தீங்கன்னா f of x அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதியிருப்பேன். ஸோ f of xனாலும் f of xனாலும் ஒய்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ நம்ம சம்க்கு போகலாம். சொல்யூஷன் ஓகேங்களா, சொல்யூஷன். இப்போது நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? எக்ஸு வந்து 3ஆக இருக்கும்போது ஒய்யோட அதாவது f of xோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போது 3 ஸ்கொயர் அதாவது இங்கே வந்து f of x வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்து 9 ப்ளஸ் 1 நமக்கு வந்து 10ன்னு வந்து ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்தது எக்ஸு வந்து 4ஆக இருக்கும்போது எக்ஸ் வந்து 4ஆக இருக்கும்போது f of x வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 என்னது? 4 4 சார் 16 16 1 17. ஓகேங்களா, அடுத்தது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 6. வேல்யூ வந்து 6. f of x வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 ஸ்கொயர் என்னது? 36 ப்ளஸ் 1 37. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. f of x அதுக்கு கண்டுபிடிக்கலாம். 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 64 ப்ளஸ் 1 8 8யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 64 ப்ளஸ் 1 65. ஓகேங்களா, இப்போது இதுக்கு நம்மளுக்கு ஏரோ டயக்ராம் போடலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல போடுறேன். ஸோ இது எக்ஸு, இது எக்ஸு, இது f of எக்ஸு. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். 3 4 6 8. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நேச்சுரல்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல்ஸ் நம்பர் எழுதணும். இது நம்மளுக்கு எல்லாமே நேச்சுரல்ஸ் நம்பர் தான். 1க்கு மேலே இருக்கிற எல்லா நம்பரும் நேச்சுரல்ஸ் நம்பர் தான். ஸோ நம்ம 1 2 3 போட்டுக்குவோம். 1 2 3. அடுத்தது டாட் நமக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்குது? ஒன்று வந்து 10ன்னு வந்திருக்கு, அதை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து 17 வந்திருக்குது, அதை போட்டுக்கலாம். அடுத்தது டாட் அது வந்து 37 வந்திருக்குது, அதை போட்டுக்கலாம். டாட் வந்து அடுத்தது 65 வந்திருக்குது, அதை போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு டாட். இது என்ன நேச்சுரல்ஸ் நம்பர்னால் 1ல் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இன்ஃபினிட்டி வரையும் போகும் நேச்சுரல்ஸ் நம்பர் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, நேச்சுரல்ஸ் நம்பர்னால் 1ல் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரையும் போகும். அதனால் வந்து 1லேருந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து 3க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 10 வந்திருக்கு. ஓகேவா, முடிஞ்சிச்சு. அடுத்தது 4க்கு என்ன வந்திருக்குது 17 வந்திருக்கு. ஓகே, அதுவும் போட்டாச்சு. 6க்கு என்ன வந்திருக்கு 37 வந்திருக்குது, அதுவும் போட்டாச்சு. 8க்கு நான் வந்து 65 வந்திருக்கு, அதுவும் போட்டாச்சு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுருச்சு. ஸோ இது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் இருக்கணும். எல்லா நம்பருக்குமே வந்து இமேஜ் இருக்கணும். ஸோ 3க்கு இமேஜ் இருக்குது, 3க்கு இமேஜ் இருக்குது, 4க்கு இமேஜ் இருக்குது, 6க்கு இமேஜ் இருக்குது, 8க்கு இமேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸில் இருக்கிறதுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது, 2 இமேஜ் வந்து இருக்கக்கூடாது. 2 இமேஜ் எதுக்குமே இல்லை, எல்லாத்துக்குமே சிங்கிள் இமேஜ் தான் இருக்குது. ஸோ அதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதனால் இது வந்து இட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு ஃபங்க்ஷனானு தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகேங்களா.